அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரும்னு சொல்கிறாங்க. அதாவது அபிஜித் முகூர்த்தப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த செயலை செஞ்சாலும் நமக்கு அதிர்ஷ்டம் தரும், வெற்றி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம், நல்ல காரியம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல நேரம் முக்கியம் இல்லையா? ஆனால் சில நேரத்தில் வந்து பார்க்கும்போது திதிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் போயிருக்கும். அதாவது எப்படின்னா, சில திதிகள்லாம் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில நட்சத்திரங்கள்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரகங்கள்லாம் இப்போ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா? அதெல்லாம் கூட இதில் வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும்போது இந்த எந்தவித கிழமை, திதி, நேரம், கிரகங்கள் இது மாதிரி எதுவுமே நமக்கு சரியில்லாத போதும் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கும்போது இதை செய்யலாம். நல்ல காரியங்கள் செய்யலாம். முதல்ல அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த அபிஜித் என்றது 28வது நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த ஜித்து என்றால் வெற்றின்னு அர்த்தம். அதுவும் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கைன்றது மட்டும் இல்லை, இது உண்மையான நிஜமாலே நல்ல பலனை தரும். இதில் வந்து எந்த தோஷமும் கிடையாது. சனிக்கிழமை சில பேர் வந்து சனிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ராகுகாலம், யமகண்டம், அப்புறம் அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி கரிநாள், பிரதமன்னு சொல்லிட்டு நிறையா வந்து தடைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு அவசரமாக இந்த காரியத்தை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம படைத்த இறைவனுக்கே வந்து இந்த அபிஜித் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி நல்ல பலன்லாம் அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாகட்டும், ஏன் தெய்வங்கள் கூட இந்த இடத்துல வந்து இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள்லாம் நடத்தின்னு இருக்கிறதா சொல்கிறாங்க. நமது முன்னோர்கள் வந்து சூரியன் வந்து உதயமாகும் போதும், அஸ்தமிக்கும் போதும், உச்சமாகும் போதும் காலங்களில் வந்து நல்ல காரியங்களை செஞ்சானா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை அவங்க தெரிஞ்சு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சூரியன் உதயமாகும் போதும், அஸ்தமிக்கும் போதும், உச்சமாகும் போதும் எந்தவித தோஷமோ, திதி, நட்சத்திர, கிழமை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 4:30லேருந்து 6 மணி வரையும் பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தமும் ரொம்ப நல்ல பலனை தரும். இது வந்து சூரியன் உச்சமாகும் போது, அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமு, அதாவது சூரியன் உச்சமாகும்போது நல்ல பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அந்த பிரகாசமாக இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். திதி அன்றைக்கி என்ன திதின்னு பார்க்க வேண்டாம், என்ன நட்சத்திரம்னு பார்க்க வேண்டாம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நல்ல காரியங்களெல்லாம் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த டைமில் நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்குன்றது உண்மையான ஒரு விஷயம். இந்த அபிஜித் முகூர்த்தன்றது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செஞ்சால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த அபிஜித் முகூர்த்தமும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யும் போது எந்தவித தோஷமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தன்றது டெய்லியுமே உண்டு. தினமும் அபிஜித் முகூர்த்தன்றது உச்சிக்காலம், அதாவது சூரியன் உச்சிக்காலமாக வரும்போது, உச்சியில் வரும்போது பகல் பொழுதாக இருக்கக்கூடிய 11:45லேருந்து 12:15 வரையும் இருக்கிற டைமை அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தத்தை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டைமில் நல்ல காரியங்கள் எது செஞ்சாலும், ஒரு சப்போஸ் வீடுக்கு பணம் கொடுக்க போகிறோம், இல்லை வீடு பார்க்க போகிறோம், இல்லை நகை எடுக்க போகிறோம், இல்லை ஒரு பெண் பார்க்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த டைம் நம்ம அர்ஜெண்ட்டாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது 4 நட்சத்திரம், திதி, கிழமை இது மாதிரி எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 11:45லேருந்து 12:15 மணி வரையும் டெய்லி மத்தியானம் சூரியன் உச்சிக்கு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமை அபிஜித் முகூர்த்தம் யூஸ் பண்ணும்போது எல்லா வித வெற்றியும் கிடைக்குன்றது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயமும் கூட. இந்த விஷயத்தில் வந்து டெய்லியுமே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி டெய்லி ஒரு கால் மணி நேரம், 24 நிமிஷம்னு சொல்கிறாங்க அதை. அந்த டைமை வந்து நம்ம டெய்லியும் தியானம் பண்ணி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வந்து பவர் நமக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணி எல்லோரும் நலமுடன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
ஓம் நம சிவாய.